ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே. 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 ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நேற்று நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதில் இருக்க பேடிங்ஸ் அண்ட் வந்து மார்ஜின்ஸ் 2 கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டா? ஸோ பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம், மார்ஜின் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து லைவா பார்த்தோம். ஸோ அதுல இருக்க ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கான்செப்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த சிஎஸ்எஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலைன்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ல ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கான்செப்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெப்சைட்ல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றது, அந்த பாக்ஸோட அலைன்மெண்ட் வந்து நம்ம செட் பண்றது, இது எல்லாமே நாம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல பண்ணுவோம். பட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மார்ஜின் அண்ட் பேடிங் யூஸ் பண்ணி அந்த மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அது மார்ஜின் வந்து எங்க ஸ்பேஸ் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும், அண்ட் மார்ஜின் பேடிங் ரெண்டுமே எந்தெந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராப்பர்ட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, பிளாக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு HTML5 அப்படின்ற ஒரு இதை சூஸ் பண்ணிட்டு என்னோட டெம்ப்ளேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இதை ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? இப்போ நான் சிம்பிளா வந்து என்னோட பாடி டேக் இருக்கு இல்லையா, அந்த பாடி டேக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ டிவிஷன் எது கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன்ல தான் நமக்கு வந்து பிளேஸ் ஆகும். அதாவது போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அபவுட் அஸ், கான்டாக்ட், ஹோம் சொல்லிட்டு நிறைய வந்து செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு அப்படிதான் நம்ம என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அதாவது டிவ் அப்படின்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிளாக்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த டிவ் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கேன்னா பிளாக் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வெளியே தெரிய போறத நான் வெளியே வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி நான் வந்து அந்த டிவ்வை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஜஸ்ட் நான் சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன்னா பாடி டேக்குள்ள ஒரு டிவ் ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். அதோட நேம் தான் வந்து பிளாக். ஸோ அதுக்குள்ள நான் என்ன கண்டென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா பிளாக் ஏன்னு போட்டிருக்கேன். ஓகே. நான் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு இது பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, வெறும் ஒரு பிளாக் ஏன்றது எனக்கு என்னோட அவுட்புட்ல வந்து ஷோ ஆகுது. ஓகே. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் பிளாக் ஏன்னு பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி சேம். பட் இதுக்கு நேம் என்ன வைக்கிறேன்னா பிளாக் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போய் செக் பண்றேன். எனக்கு வந்து பிளாக் ஏ அண்ட் பிளாக் பின்னு சொல்லிட்டு எனக்கு 2 இது இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1 by 1 வருது. அதாவது பிளாக் ஏன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல வருது, செகண்ட் லைனும் எனக்கு பிளாக் பின்னு சொல்லிட்டு வருது. அதாவது எனக்கு ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வருது. கரெக்டா? இது ரெண்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன்ல தான் எனக்கு வந்து பிளேஸ் ஆகுது. ஸோ இது எதனால பிளேஸ் ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டாவே இந்த டிவிஷன் டேக்ல
இல்ல ஒரு ஹெட்டர் டேக், ஐ மீன் H1 டேக் இல்ல பேராகிராஃப் டேக் எல்லாம் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னாலே அதோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா பிளாக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்னும் கிளியரா எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்லைன், அதாவது இன்டர்னல் CSS கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டைல்னு சொல்லிட்டு டேக் கிரியேட் பண்றேன். இந்த டேக் உள்ள இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு CSS நான் வந்து போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னோட கிளாஸ் நேம் என்ன போட்டிருக்கேனோ அதை தான் நான் வந்து அங்க நேம் கொடுக்கணும். ஸோ என்னோட கிளாஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், டாட் பிளாக்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இதுக்குள்ளதான் நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் இருக்கு. அதாவது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியில வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்தரா நம்ம இந்த லைனுக்கு என்னென்ன அடிஷனலா கொடுக்குறான்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் ஒரு லைட் கலர்லாம் வைக்கிறேன். ஓகேவா? லைட் ப்ளூ சம்திங் வைக்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து இதோட மார்ஜின் நான் வந்து ஸோ மார்ஜின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே சேம் மார்ஜின் தான் யூஸ் பண்றேன். அதோட பிக்சல் கவுண்ட் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போய் என்ன நடந்திருக்கு அப்படின்றத போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா பிளாக் ஏ பிளாக் பின்னு சொல்லிட்டு எனக்கு 2 வேர்டு வந்து பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா அந்த பிளாக் ஏக்கு மேல ஒரு ப்ளூ கலர் ஷேட் வந்து ஃபுல்லா வந்து எனக்கு என்டையர் அந்த என்னோட டிஸ்பிளேயோட சைஸ் என்னவோ அது ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் பிளாக் பிக்கும் வந்து டிஸ்பிளேயோட எண்டு வரைக்கும் அந்த பாக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இது எதனால இப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில, அதாவது இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில பிளாக் அப்படின்னு கொடுத்தாலே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே வந்து இந்த பிளாக் ஏன்ற ஒரு லைன் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணிடும்னா பிளாக் பண்ணிடும். ஸோ அதுக்கு பக்கத்துல எந்த வித வேர்டும் நமக்கு வந்து அங்க உட்கார விடாது. நான் இங்க பிளாக் பின்னு போட்டேன், அது நமக்கு இங்கேயே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அதாவது பிளாக் ஏ பக்கத்துல எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இங்க. இது ஏன் பிளாக் பி வந்து இங்க உட்காரலாம்ல, பட் ஏன் உட்காரல அப்படின்னா நாங்க யூஸ் பண்ண இந்த டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற ஒரு வேர்டுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும், அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் எனக்கு வந்து என்டையரா வந்து செட் ஆயிருச்சு. ஓகேவா? அதாவது ஒரே ஒரு இது லைன் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு இதுல வரணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளே பிளாக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? எனிஒன்? ஓகே, ஸோ அகைன் ஒன் மோர் சொல்றேன். ஸோ இந்த பிளாக் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு என்டையர் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் நான் இங்க போட்டிருக்கேன், பிளாக் ஏன்னு போட்டிருக்கேன், பிளாக் பி போட்டிருக்கேன். ஆனா எனக்கு பிளாக் ஏ பக்கத்துல எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ என்னோட பிளாக் பி நான் வந்து இங்கேயே போட்டிருக்கலாம். பட் அப்படி நான் ஏன் போடலை அப்படின்னா நான் இங்க ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் விச் இஸ் டிஸ்பிளே பிளாக். ஸோ இந்த லைன் போறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வேர்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்டையருமே வந்து அந்த என்டையர் சைஸுமே வந்து இந்த பிளாக் ஏவை என்ன பண்ணிடும் அப்படின்னா செட் பண்ணிக்கும். அடுத்த லைன் அதாவது அடுத்த வேர்டை வந்து பக்கத்துல வந்து உட்கார விடாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேர்டு போடுறப்பையும் எனக்கு நெக்ஸ்ட் லைன், அதாவது ஒரு நியூ லைன்ல தான் வந்து எனக்கு வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்றேன், சேம் இதே பிளாக் நான் என்ன பண்றேன், அகைன் நான் போடுறேன். ஸோ இதுக்கு நான் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சீன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு வந்து எங்க பிளேஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நியூ லைன்ல தான் பிளேஸ் ஆகும். ஸோ எதுக்காக இப்போ இந்த பிளாக் டிஸ்பிளே பிளாக் யூஸ் பண்றோம்னு புரியுதா? ஸோ ஒரு ஃப்ரெஷ் லைன்ல வந்து எனக்கு வரணும், எனக்கு பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளே பிளாக்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்டும் நம்ம நியூ லைன்ல வந்து போடுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன ப்ராப்பர்ட்டினா டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? புரியுதா டிஸ்பிளே பிளாக்னா என்ன அப்படின்னு? கைஸ் கிளியரா? ஓகே, ஸோ கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பிகாஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகேவா?
ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, பிளாக் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பிளாக்ல, அதாவது அந்த டிஸ்பிளேலே நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளாக்குக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்லைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்லைன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது நம்ம லாஸ்ட் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட எல்லா பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி எல்லாமே வந்து ஒவ்வொரு லைன்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்டா? பட் நம்ம இன்லைன் போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா, புது புது லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் இன்லைன் போட்டோன்னே எனக்கு பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா 1 by 1, அதாவது ஒரு இதுக்கு அடுத்த இது வந்துச்சு, லைன் பை லைனா வந்துச்சு. பட் நான் இங்க டிஸ்பிளேல போய் நான் இன்லைன் மாத்தணும்னே எனக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு வந்து செப்பரேட் பண்ணிருச்சு. பிளாக் ஏ வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு, கொஞ்சம் தள்ளி பிளாக் பி வந்துருச்சு, கொஞ்சம் தள்ளி பிளாக் சி வந்துருச்சு. ஸோ எனக்கு 3 பிளாக்குமே எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா சிங்கிள் லைன்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரே எனக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து எனக்கு பக்கத்துல வரணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளே இன்லைன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதான் வந்து நம்ம எதுக்கு இந்த டிஸ்பிளே இன்லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட நிறைய வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே. ஸோ இப்போ என்னோட அபோட்டோஸ் FAQodes.com அபோட்டோஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு இமேஜும் வந்து எனக்கு வந்து 1 by 1 இல்லாம எனக்கு வந்து அதோட ஸ்பேஸ் விட்டு அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு வந்து ஒரு 3 இமேஜ் வந்து எனக்கு கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏன் எனக்கு கவர் ஆகுதுன்னா, நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னா, டிஸ்பிளே இன்லைன்ற வந்து கோட் நான் போட்டிருப்பேன். ஸோ போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு என்ன ஆகுது, 3 போட்டோஸ் வந்து எனக்கு கவர் ஆகுது. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. நான் 3 பிளாக் போட்டேன், பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சின்னு. ஸோ எனக்கு என்டையர் 3 பிளாக்குமே எனக்கு வந்து சிங்கிள் லைன்ல அதோட பக்கத்துல வந்துருச்சு. ஸோ இதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ புரியுதா டிஸ்பிளே இன்லைனுக்கும் டிஸ்பிளே பிளாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? புரியுது ப்ரோ. ஓகே சூப்பர். புரிஞ்சதுண்ணா. ஓகே சூப்பர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் இந்த டிஸ்பிளே இன்லைன்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இன்லைன் பிளாக் அப்படின்னு. ஸோ இன்லைன் பிளாக். ஓகே, ஸோ இந்த இன்லைன் பிளாக் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா? எங்க நமக்கு இது டிஃபரா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து வெறும் என்னோட சிஎஸ்எஸ்ல வெறும் ஒரு டிஸ்பிளேயோட சைஸ் நான் வந்து இன்லைன் பிளாக்னு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து என்னோட பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். மார்ஜின் நான் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். கரெக்டா? வேற எந்த வித அடிஷ்னலாவும் நான் என்னோட சிஎஸ்எஸ்ல நான் போடல. அந்த பிளாக்ன்ற ஒரு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புதுசா நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்டுக்கு அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு வித் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ வித் நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹைட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் எவ்வளவு கொடுத்துக்கிறேன்னா, ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சேம் எல்லாமே சேம் தான். பட் என்னோட சிஎஸ்எஸ்ல நான் புதுசா என்ன ஆட் பண்ணேன்னா, வித்ன்ற ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணேன், ஹைட்ன்ற ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து காமன் தான். கரெக்டா? ஸோ இப்போ போய் நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த பிளாக்கோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதோட ஹைட் அண்ட் வித் வந்து கொஞ்சம் வந்து பெருசா இருக்கும். இது ஏன் பெருசாகுது அப்படின்னா, நம்ம என்னோட சிஎஸ்எஸ் கோட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பிளாக்குக்கு ஒரு வித்தும் ஹைட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இது நான் வந்து இன்லைன்லேயே நான் பண்ணலாமே, எதுக்கு நான் வந்து இன்லைன் பிளாக்னு மாத்திட்டு நான் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பிளாக் நான் தூக்கிடுறேன். ஓகேவா? அந்த பிளாக்கை தூக்கிட்டு நான் போய் என்னோட பேஜ்ல அந்த அவுட்புட்ல போய் பார்க்குறேன். எனக்கு வரல. தெரியுதா உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன்? நான் சேம் அதே தான், நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. வந்து என்னோட டிஸ்பிளேல இருக்க
ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணேன். அதாவது இன்லைன் பிளாக்னு போட்டிருந்தத அந்த பிளாக் மட்டும் தூக்கிட்டு இன்லைன் மட்டும் வச்சிருந்தேன். மத்த எல்லாமே நான் சேமா தான், எதுவுமே நான் மாத்தல. வித் ஹைட் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. பட் நான் இப்போ போய் பாக்குறப்போ லாஸ்ட் நம்ம அவுட்புட் பாக்குறப்போ என்னோட அந்த பாக்ஸ் சைஸ் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நோட் பண்ணீங்களா? அகைன் நான் என்ன பண்றேன், ஸோ நான் இப்போ இன்லைன் பிளாக்னு போட்டுட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதோட பாக்ஸ் சைஸ் அண்ட் ஹைட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரா இருக்கு. சேம் நான் வந்து இந்த ஹைட் வித்தில் நான் கையே வைக்கல, நான் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாத்துறேன். என்ன மாத்துறேன்னா வேற இன்லைன் மாத்துறேன். பட் இப்போ போய் நான் பண்றப்போ எனக்கு அந்த ஹைட் அண்ட் வித் வந்து எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா, பிகாஸ் இன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ண முடியாது நம்மளோட சிஎஸ்எஸ்ல. இன்கேஸ் நம்மளோட சிஎஸ்எஸ்ல ஒரு ஹைட் அண்ட் வித் நம்ம வந்து ஒரு பாக்ஸுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி என்னவா வச்சிருக்கணும் அப்படின்னா இன்லைன் பிளாக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த செட், அதாவது இந்த வித் அண்ட் ஹைட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். நார்மலான இன்லைன்ல வந்து நமக்கு அந்த வித் அண்ட் ஹைட் வந்து ஒர்க் ஆகுது. இதனாலதான் நம்ம வந்து இன்லைன், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டில இன்லைன் பிளாக்கும் இன்லைனும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு இன்லைன் பிளாக்குக்கும் இன்லைனுக்கும் புரியுதா? ஸோ சிம்பிளா இன்லைன் பிளாக்குக்கும் இன்லைனுக்கும் இல்லை டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இன்லைன்ல நம்மளால எந்த வித ஹைட் அண்ட் வித்தை செட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இன்லைன் பிளாக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனாலதான் நம்ம வந்து இந்த ரெண்டு இது யூஸ் பண்றோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? கிளியரா? புரியுதுண்ணா. ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்லைன்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் இன்லைன் பிளாக் பார்த்தோம், அப்புறம் வெறும் பிளாக் பார்த்தோம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நான் வந்து இந்த டிஸ்பிளேவே நான் போடலை, அதாவது இந்த லைனை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க என்ன ப்ராப்பர்ட்டியில போய் செட் ஆகும் அப்படின்னா, நார்மல் ஒரு பிளாக் ப்ராப்பர்ட்டி என்னென்ன ரோல் பண்ணுமோ அதுதான் எனக்கு வந்து அங்க பண்ணும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா வித் அண்ட் ஹைட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் போய் என்னோட இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு பிளாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும். ஆனா நான் என்னோட கோட்ல நான் எங்கேயுமே வந்து டிஸ்பிளேன்ற லைனே நான் யூஸ் பண்ணல. ஏன் நான் யூஸ் பண்ணாமலே எனக்கு இது வருது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த ஹெட்டிங் டேக், அதாவது H1 டேகு, பேராகிராஃப் டேகு, ஒரு டிவிஷனுக்குள்ள நம்ம எது கிரியேட் பண்றதுனா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா ஒரு H1 இல்ல பேராகிராஃப் டேக்ல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி H1 டேக், பேராகிராஃப் டேக்லாம் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னா டிஃபால்ட்டாவே அதோட டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டி வந்து பிளாக்ல தான் இருக்கும். நம்ம எந்த வித மென்ஷன், இப்போ நாங்க டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன் இல்லையா, டிஸ்பிளே நான் பிளாக்னு போடுறேன். இன்கேஸ் நான் இது போடலனாலும் எனக்கு டிஃபால்ட்டாவே என்னோட சிஎஸ்எஸ்ல இது எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா பிளாக்ல தான் இருக்கும். ஒருவேளை நம்ம இதை மாத்தணும் அப்படின்னா நம்ம இன்லைன் இல்லைன்னா இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டா இந்த டிஸ்பிளே பிளாக்ல தான் எல்லா சிஎஸ்எஸும் ஃபிட் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து போடணும், அதாவது பிளாக் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லைன் நீங்க போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்க இன்லைன் பண்றீங்க இல்லை இன்லைன் பிளாக் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க அந்த 2 வேர்ட் நீங்க சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் இருக்கா அந்த இன்லைன் பிளாக்ல? எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாண்ணா. ஓகே ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு HTML கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேம் என்ன பண்றேன்னா என்னோட பாடி டேக்குள்ள சேம் ஒரு div நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ divல நான் வந்து அகைன் ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுக்க போறேன். அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ்
கண்டெய்னர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கொடுத்தோன்னே எனக்கு டிஃபால்ட்டா வந்து எனக்கு ஒரு 3 டிவிஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. என்னென்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஐட்டம் 1 அப்புறம் ஐட்டம் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிவிஷன் கண்டெய்னருக்குள்ள ஃபியூ கண்டெய்னர், அதாவது ஃபியூ கிளாஸ் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகி எனக்கு இது வந்து ஆட் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள வந்து என்னோட கண்டென்ட்ஸ் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். ஸோ 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 இது போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இங்க போய் செக் பண்றேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா டிஃபால்ட்டா நமக்கு ஒரு HTML பேஜ் எப்படி இருக்குமோ சேம் 1, 2, 3 இருக்கு. பிகாஸ் நான் கண்டென்ட்ல என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து 1, 2, 3ன்னு வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ பக்கத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட கிளாஸ் நேம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் நேம். ஸோ இந்த என்டையர் டிவிஷனுக்கும் காமனா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னு சொல்லி நம்ம கால் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். எனக்கு பர்டிகுலரா எனக்கு இந்த ஒன்ல மட்டும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த நேமை நான் வந்து சூஸ் பண்ணி, அதாவது கால் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணுவோம். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஓகே, இது ஃபர்தரா உங்களுக்கு நான் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா சேம் நான் ஒரு ஹெட்டுக்குள்ள இன்டர்னல் CSS யூஸ் பண்றேன். இதுக்குள்ள இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க நான் என்ன கிளாஸ் நான் கிரியேட் பண்ணணும் அதே சேம் தான் இங்க நான் கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்றேன், நம்ம லாஸ்ட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து டிஸ்பிளேல பிளாக் பார்த்துருப்போம், இன்லைன் பார்த்துருப்போம், இன்லைன் பிளாக் பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளேல இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் செகண்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல நான் வந்து சென்டர். ஸோ இதுவும் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்றத நான் அவுட்புட் ஷோ பண்றப்போ நான் சொல்றேன். அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் கிளாரிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டரா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்ட்ல நான் வந்து ஒரு லைட் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைட் சம்திங் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், which is 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் என்னோட அவுட்புட் போய் நான் செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு எதுவும் யாருக்கும் ஐடியா இருக்கா? என்ன நடந்திருக்கு அப்படின்னு எதுவும் தெரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம அந்த டிஸ்பிளேல ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஒரு குரூப் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், எனி ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம போட்டோஸ்லாம் எடுப்போம். கரெக்டா? ஸோ போட்டோஸ் எடுக்கிறப்போ குரூப் போட்டோன்ற ஒரு விஷயம் அங்க வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆளுக்கு நம்ம எங்கெங்க நிற்குமோ அங்க கரெக்டா நிற்போம். கரெக்டா? இல்லைன்னா கேமராமேன் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இங்க நில்லுங்க இங்க நில்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இடத்த வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி அலோகேட் பண்ணி கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகும்னா போட்டோட அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லா பெட்டரா இருக்கும், ஒரு அலைனா இருக்கும். கரெக்டா? ஸோ இஷ்டத்துக்கு ஆளுக்கு எங்கெங்க பிடிச்சிருக்கவங்க நின்னா அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கிளியரா ஒரு ப்ராப்பர் அவுட்புட் நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்கு எனக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கணும், ரைட்ல என்ன இருக்கணும், எங்க ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத ஒரு நேவிகேட் பண்ணி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை நான் வந்து, அதாவது ஹரிசாண்டல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ ஹரிசாண்டலா இருக்க அலைன்மெண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். இதே வந்து எனக்கு வெர்டிகலா இருக்க அலைன்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் தேர்ட் லைன்ல போட்டிருக்கேன் இல்லையா அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது. ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல வெர்டிகல் அலைன்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா
இந்த இடத்துல என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் வந்து சென்டருக்கு பதிலா லெஃப்ட்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட அந்த உள்ள இருக்க நம்பர்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைட் மோஸ்ட்ல போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த 1 2 3 மட்டும். ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்துச்சுன்னா சென்டர்ல இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு எங்க இருக்குன்னா லெஃப்ட் சைட் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அலைன்மெண்ட் ஐட்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் எதுக்கு பண்ணோம்னா, ஹரிசனலா இருக்கிறத நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த அலைன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்டர், அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹரிசாண்டல்னா என்ன, வெர்டிகல்னா என்ன அப்படின்னு. ஹரிசாண்டல் அப்படின்னா இங்கிட்டு இருக்கிறது, அதாவது ஃபிளாட்டா இருக்கிறத நம்ம ஹரிசாண்டல் சொல்லுவோம். அதை வந்து அலைன்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். வெர்டிகலா நம்ம ஏதாச்சும் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த அலைன் ஐட்டம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், டிஃபால்ட்டா நான் சென்டர்னே வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், என்னோட கண்டென்ட் வந்து எனக்கு சென்டர்ல இப்போ இருக்கு. ஓகே. அண்ட் ஹைட் நான் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட அவுட்புட்ல பாக்குறப்போ எனக்கு இங்க கேப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 1 2 3க்கு வந்து மேல ஹைட் இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படி அந்த ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூ கேன் யூஸ் ஹைட், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் புதுசா இன்னொரு சிஎஸ்எஸ் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் பண்ண சிஎஸ்எஸ் ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கேன்னா ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்கு பண்ணிருக்கேன். ஸோ ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்னா என்னது, இந்த என்டையர் டிவிஷனுமே கவர் ஆகுறது, அதாவது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, நான் உள்ள இருக்க டிவிஷன் 3 டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன், 1 2 3 அப்படின்னு. இந்த 3 டிவிஷனுக்குமே காமனானது யார் அப்படின்னா அந்த ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு 3 ஐட்டம் நீங்க வந்து போடுறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பெரிய பாக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த ஃபிளெக்ஸ் ஐட்டம் 1, ஃபிளெக்ஸ் ஐட்டம் 2, ஃபிளெக்ஸ் ஐட்டம் 3. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்ங்கிறது ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. எனக்கு அந்த பாக்ஸ்ல இருக்கிறது இந்த 3 விஷயமே எனக்கு வந்து காமனா நான் வந்து நவுத்தணும் அப்படின்னா இந்த ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் எனக்கு வந்து அலைன்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா நான் வந்து இங்க கால் பண்ணணும். நான் என்ன பண்றேன், சேம் டாட், இங்க நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஃபிளெக்ஸ் ஐட்டம். கரெக்டா? ஸோ சேம் நான் அதை வந்து கால் பண்ணிக்கிறேன் ஃபிளெக்ஸ் ஐட்டம் அப்படின்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் அவுட்புட்ல என்னோட அந்த 1 2 3 மட்டும் என்னோட கலர் சேஞ்சஸ் தெரியுது உங்களுக்கு, ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்து மாறி இருக்கு. பட் என்னோட பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த என்டையர் எதுவுமே வந்து ப்ளூல தான் இருக்கு. ஏன் ப்ளூல இருக்கு அப்படின்னா என்னோட ஃபிளெக்ஸ் கண்டெய்னர், அதாவது என்னோட பாக்ஸோட கலர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ளூல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் தான் இது அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க அந்த ஐட்டம் 1, ஐட்டம் 2 தான் என்னோட ஃபிளெக்ஸ் ஐட்டம். ஸோ அதுக்கு நான் கலர் என்ன கொடுத்துருக்கேன், ஆரஞ்சுன்றத கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா என்னோட பாக்ஸோட கலர் ப்ளூ ஆகும், அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க கண்டென்ட்டோட கலர் வந்து ஆரஞ்சாகவும் இருக்கு. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு? புரியுதா எல்லாத்துக்கும்? இனி கன்ஃபியூஸ்? ஓகே 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 தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்குமே புரியுதா? கமெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இல்லைனா அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா புரியுதா இல்லையா அப்படின்றது? ஓகே, ஸோ ஓகே, யூ கேன் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ், அது இப்போ நம்ம இங்கே என்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் நேம் நம்ம எப்படி கால் பண்றது அப்படின்றத நம்ம அதுவும் நம்ம இங்கே வந்து இப்போ லேர்ன் பண்ணியிருக்கோம். காமனா வச்சா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ள கண்டென்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்துருக்கோம். ஸோ காமனா சேஞ்ச் பண்ணோம்னா காமன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்குள்ள கண்டென்ட் சேஞ்ச் பண்ணா அதுக்குள்ள ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நான் இங்கே 2 சிஎஸ்எஸ் நான் இங்கே வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பேடிங் மார்ஜின் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்.
அதை யூஸ் பண்ற மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம்? எனி ஐடியா இருக்கா? கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு? ஒரு செவுத்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இது ஐடியா இருக்கா? ஃப்ரேமுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ண ப்ரோ. ஓகே, சூப்பர், கரெக்ட். ஸோ ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது எனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கும் பார்டருக்கும், அதாவது அந்த பிக்சருக்கும் பார்டருக்கும் உள்ள அந்த அலைன்மெண்ட், அதாவது அந்த கேப்பை நான் வந்து ஆல்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த பேடிங் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ லாஸ்ட்டுக்கும் எனக்கு இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, என்னோட அந்த உள்ள இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் பேடிங் இல்லாம நான் பாக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாவே அந்த நம்பரை வந்து கவர் பண்ணிருச்சு. பட் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம்? பேடிங்ன்ற ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கு அதோட கண்டென்ட். சரி, ஓகே, பேடிங் கொடுத்துட்டோம். மார்ஜின் கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ மார்ஜின் எதுக்கு கொடுக்குறோம்னு தெரியுமா? ஸோ பேடிங் வந்து அந்த போட்டோ ஃப்ரேம், அதாவது அந்த பிக்சருக்கும் பார்டருக்கும் உள்ள அந்த அலைன்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு பேடிங் கொடுப்போம். ஸோ மார்ஜின் எதுக்காக கொடுக்குறோம்னு எதுவும் ஐடியா இருக்கா? எனிஒன்? எனிபடி? மார்ஜின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு? ஸோ நம்ம ஒரு நோட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம். ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் இல்லைன்னா ஒரு A4 ஷீட் வச்சு. ஞாபகம் இருக்கா? எனிஒன்? இனி அன்மியூட் பண்ணி சொல்லலாமே. அந்த பேஜுக்கு ஃபுல்லா மார்ஜின் போகுமா? ஓகே, சூப்பர் நரேஷ். ஸோ எக்ஸாக்ட்லி நரேஷ் சொன்னதுதான். ஸோ மார்ஜின்ங்கிறது வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பர், அதாவது ஒரு A4 ஷீட் இல்லைன்னா ஒரு நோட், அன்ரூல்ட் சைஸ் நோட், அன்ரூல்டு நோட்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்ல ஒரு பேப்பர்ல நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுதுறோம்னா நம்ம ஒரு மார்ஜின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா போடுவோம். கரெக்டா? லெஃப்ட் சைட் கார்னர்ல நம்ம வந்து போடுவோம். ஸோ அந்த மார்ஜின் தான் நம்ம இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம இதோட மார்ஜினோட அதோட பிக்சல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு புரியுதா? இந்த கேப்ஸ் உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. ஐ மீன் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. எதனால இப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யூசிங் நம்ம மார்ஜின் அப்படின்றத யூஸ் பண்ணனால எனக்கு வந்து என்ன இருக்குன்னா அது செப்பரேட் ஆகி எனக்கு கரெக்டா வந்து மார்ஜின் வந்து கொடுத்துருச்சு. ஒரு ஜஸ்ட் சிம்பிளா ஃபாலோ பண்ணோம்னா ஒரு A4 ஷீட் மாதிரி. அதான் வந்து ஒரு ஈஸியா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட் எப்படி மார்ஜின் போடுறோமோ சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதனால நம்ம அந்த மார்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க என்ன 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது காமனா எப்படி பண்றது, அந்த உள்ள கண்டென்ட்டை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றது தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த விஷயத்துல டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா போகலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த 3 ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஐ திங்க் 4ன்னு சொல்லலாம், பட் டிஃபால்ட்டா அது ஒன்று கணக்கில் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அதாவது இன்லைன் பிளாக்கு, ஃப்ளெக்ஸ். ஸோ இது 3 யூஸ் பண்ணி அண்டு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கான இது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ இங்க இந்த ஒரு புதுசாக ஒரு இண்டெக்ஸ் HTMLன்ற பேஜ்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு சிம்பிளா ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஓகேவா? ஓகே, இதுக்கு நான் வந்து ஒரு CSS நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் ஆல்ரெடி கொடுத்தேன்னா நான் இங்க 100 லைன்ஸ் நான் டைப் பண்றதுக்குள்ள என்னோட கிளாஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ அதனாலதான் ஆல்ரெடி நான் ப்ரீ டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்து குயிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுதான் அப்படி நான் சொல்ல போறேன். ஸோ அந்த பார்த்ததை நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி நம்ம டெவலப் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன நடந்துக்கு, அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு HTML ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அந்த HTML ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டா நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த ஹெட்டர் டேக், பாடி டேக் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெட்டர். ஸோ ஹெட்டர்ல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், விச் இஸ் லோகோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த லோகோக்கு நம்ம என்ன நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம்னா மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்டருக்குள்ளேயே இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு நேவ் அப்படின்ற ஒரு டேக் நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து நீங்க இது ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க கரெக்டா, உங்களோட டாஸ்க் நீங்க பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதே தான் நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அதே தான் ஃப்ரண்ட் அண்ட், அதாவது HTML ஃபுல்லாவே அதே தான், சேம் தான். அங்க நீங்க டாஸ்க்ல என்ன பண்ணீங்களோ சேம் அதே தான் இங்கேயும் இருக்கும். இதை எப்படி நம்ம CSSல வந்து கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் ஒரு CSS கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பாடி அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது பாடிங்கிறது ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த விஷயம் இருந்தாதான் அடுத்த விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த HTML CSSல பொறுத்த வரைக்கும் CSSல இந்த பாடி தான் ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது தெரியும், ஏன்னா நான் கிளாஸ்ல நடத்திட்டேன். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃபாண்டோட இதை சேஞ்ச் பண்றதுக்கு. மார்ஜின் டிஃபால்ட்டா எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்றப்போ பாடியில 0 தான் இருக்கணும். ஓகேவா? இந்த லைன் ஹைட்னா என்னன்னா இது ஒண்ணுமே இல்லை. அதாவது நம்ம ஒரு கேன்வால இல்லைன்னா எக்ஸல்லாம் வந்து லைன் ஸ்பேசிங் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் செகண்ட்ல இருக்க சென்டென்ஸ், அதாவது இந்த இதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க லைன் என்ன பண்ணிருக்கோம்னா லைன் ஹைட்ன்றதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது இன்க்ரீஸ் பண்ண லைன் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லைன் ஹைட் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு H1 H2. ஸோ ரெண்டுமே நான் வந்து ஒரே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ H1 H2 எனக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அலைன் வந்து சென்டர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம போய் செக் பண்றோம் என்னோட H1 டேக் எங்கெங்க நான் H1 டேக் யூஸ் பண்ணிருக்கணும், அது எல்லாமே எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா சென்டர்ல இருக்கு. ஏன் சென்டர்ல இருக்கு? பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்தது மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ப்ராப்பரா அதோட ஸ்பேஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து அலைனா இருக்கும். அதுக்காக நான் வந்து மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெயின், அதாவது இங்கதான் நம்ம வந்து நம்ம லாஸ்ட்ல பண்ணது எல்லாமே இங்க தூக்கி நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஹெட்டருக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபிளெக்ஸ்ல நம்ம ஏன் ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ப்ராப்பரா எனக்கு பிரிச்சு வைக்க போறோம். அதுக்காக நம்ம ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல அடுத்த நெக்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ன்றத ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்றத ஒண்ணு போட்டிருக்கோம். எதுக்காக இந்த ஸ்பேஸ் பிட்வீன் போடுறோம் அப்படின்னா, இப்ப என்னோட ஹெட்டர்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹெட் எது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிக்குது இல்ல மை போர்ட்ஃபோலியோ அப்படின்றது, அதுதான் நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு அந்த ஹெட்டர்ல பாக்குறப்போ எனக்கு லெஃப்ட் சைடு வந்து என்னோட மை போர்ட்ஃபோலியோன்ற வேர்ட் இருக்கு, அந்த ரைட் சைடு எண்ட்ல தான் என்னோட அபவுட், ஸ்கில், ப்ராஜெக்ட்ஸ், கான்டாக்ட்னு இருக்கு. இது ரெண்டுமே எனக்கு எப்படி வந்து இது வந்து ரைட் எண்ட்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்குது லெஃப்ட் எண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஒரு லைன்னால தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு. இன்கேஸ் நம்ம ஸ்பேஸ் பிட்வீனுக்கு பதிலாக லெஃப்ட்னு போட்டுட்டு நான் என்ன பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த ஓல்ட் கண்டென்ட், அதாவது ஹெட்டர்ல நான் என்னென்ன போட்டேனோ இண்டெக்ஸ்ல, இங்க நான் என்னென்ன, அதாவது எங்க ஹெட்டர் மீன்ஸ் ஓகே, இங்க நான் இந்த ஹெட்டர்ல என்னென்ன போட்டேனோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட்ல போயிடுச்சு. ஏன் லெஃப்ட்ல போச்சுன்னா நான் அந்த CSSல ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல லெஃப்ட்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஃபுல் கண்டென்ட் ரைட்ல போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரைட்னு கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு என்டையர் ஹெட்டர் கண்டென்ட்டுமே ரைட்ல போயிடுச்சு. பட் இப்படி ஒரு பாக்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் லுக்ல வந்து இது கண்டிப்பா இல்லை. ஓகேவா? இப்போ நீங்க FA கோடஸ் எடுத்துக்கிட்டாலே அதோட ஹெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் லெஃப்ட் சைடு லோகோ இருக்கும், ரைட் சைடு வந்து உங்களுக்கு அந்த நேவ் டேக்ல எல்லாமே இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரே சைட்ல இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு ஒரு லுக்கா இருக்காது. கரெக்டா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பிட்வீன்றத போட்டிருக்கோம். கரெக்டா? இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பரா வந்து என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்க வேர்டு வந்து மை போர்ட்ஃபோலியோன்றது லெஃப்ட் சைட்ல இருக்கு, அண்ட் ரைட் சைட்ல என்னோட நேவ் பார் இருக்கு. ஸோ இது எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெட்டர்ல 2 விஷயம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்னு இங்க ஒரு டிவ் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணியிருக்கேன்னா நேவ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவ்வுக்குள்ள என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறத போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா மை போர்ட்ஃபோலியோ. இன்னொரு ஒரு நேவ் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன போட்டிருக்கேன்னா எனக்கு என்னென்ன அந்த லிங்க் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹெட்டருக்குள்ளேயே 2 விஷயம் இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு என்னோட சிஎஸ்எஸ்ல கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே வந்து ஒன்னு லெஃப்ட் சைடும் இன்னொன்னு ரைட் சைடும் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ்ல ஹெட்டர்ல ஸ்பேஸ், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேஸ் பிட்வீன் டாபிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிப்போம். ஓகேவா? ஸோ புரியுதா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா? கிளியரா? புரியுதா என்ன சொல்றேன்னா? ஓகே புரியுதுண்ணா. ஓகே கைஸ், சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அலைன் ஐட்டம்ஸ். அதாவது இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து ஸோ நம்ம லாஸ்ட்ல வந்து சிஎஸ்எஸ் பார்த்தோம் இல்லையா, இது நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் போட்டா எனக்கு ஹரிசாண்டர்ல சென்டர், அது ஹரிசாண்டர்ல நடக்கிறது எனக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அலைன்ல நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வெர்டிக்கல்ல சேஞ்ச் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அலைன்மெண்ட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வெர்டிக்கலா இருக்கிறது அலைன்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்க இருக்கு இல்லையா, இது எனக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சென்டர்ல இருக்கு. எப்படி சென்டர்ல இருக்குன்னா இந்த ஹெட்டர் டேக்கு மேல டாப் கார்னர்லயும் நான் போர்ட்ஃபோலியோ இல்லை, அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து கீழேயும் இல்லை. ப்ராப்பரா இந்த பிளாக் கலருக்கு சென்டர்ல வந்து எனக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த பிளாக் கலருக்கு சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அந்த அலைன் ஐட்டம் சென்டர்னு போட்டனால. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த லைன் நம்ம வந்து போடுறோம். அடுத்து பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த அவுட் சைட் ஸ்பேஸை நான் வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு பேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், என்ன அப்படின்னா பிளாக். ஸோ அப்போ எனக்கு ஹெட்டர் என்டையருமே என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக்ல மாறிடுச்சு. ஓகேவா? அண்ட் இந்த லைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் கலர் ஒயிட் அப்படின்னா என்னோட ஹெட்டிங் வித் ஃபாண்ட்ஸ். ஆசிஃபா இந்த மைக் அன்மியூட்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சோ ஓகே, எதுக்காக நம்ம அந்த கலர்ல நம்ம வந்து கொடுக்குறோம் ஒயிட் அப்படின்னா தெரியாம ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, எதுக்காக நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபாண்ட், அதாவது நம்ம இப்போ நான் அந்த கலரே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகும்னா பிளாக்கோட பிளாக்கா போயிடும். தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு இது இங்க இருக்கா இல்லையானே தெரியல. ஏன் அப்படின்னா நாங்க எந்த வித கலரும் நான் கொடுக்கல கரெக்டா. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபுல்லாவே எனக்கு அந்த பிளாக் வந்து ஷேடு என்ன பண்ணிருச்சுன்னா அதை வந்து ஃபுல்லா அக்குபை பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் ஒயிட்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இடம் வந்து ப்ராப்பரா இப்போ விசிபிள் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த கலர்ன்றத நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் லோகோ. ஹெட்டர் லோகோ அதாவது லோகோன்னு சொல்லி நம்ம எங்க நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மை போர்ட்ஃபோலியோன்னு இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட நேம் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லோகோன்னு வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம அலைன்மெண்ட் பண்றது விதமாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹெட்டர் டாட் லோகோ. ஹெட்டர் ஏன் யூஸ் பண்றோம்? பிகாஸ் அது வந்து ஹெட்டர்ல தான் இருக்கு. அதனால ஹெட்டர் டாட் லோகோ அதோட ஃபாண்ட் சைஸ், அதாவது இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம அந்த ஃபாண்ட் சைஸ்ன்ற ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன போல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஜென்ரல் நம்ம எக்ஸல் ஷீட்ல யூஸ் பண்ற அதே கான்செப்ட் தான். போல்டு லைட்னு இருக்கும்ல, ஸோ அதே தான். லைட்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு எப்படி டார்க்கா இருக்கு அந்த ஒயிட் கலர், இப்போ எனக்கு வந்து ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ அதுதான். இப்போ நான் அகைன் வந்து இதை நான் வந்து போல்டுன்னு மாத்தினேன் அப்படின்னா எனக்கு போல்டு வந்து மாறி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாண்ட் வெயிட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல 2 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு லோகோ செக்ஷன், இன்னொன்னு வந்து அந்த நேவிகேஷன். லோகோல கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஹெட்டர் டாட் லோகோன்னு சொல்லி சூஸ் பண்ணோம். இப்போ என்னோட நேவிகேஷன், அதாவது இந்த டேக்குள்ள இருக்க கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டர் நேவ் யூஎல், அதாவது யூஎல்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டு என்னோட லிஸ்ட் ஸ்டைல் ஸோ நன் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆக்சுவலி இங்க எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் சிம்பிளா வந்து அதோட ஸ்டைல் எதுவுமே கொடுக்கல. மீன்ஸ்
அங்கே எந்த ஒரு கஸ்டமைஸ் நான் பண்ணல. ஓகேவா, லிஸ்ட் பண்றப்போ அதே மாதிரி பேடிங்கும் என்ன கொடுத்துருக்கேன், 0 கொடுத்துருக்கேன், மார்ஜின் 0 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏன் 0 கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா இந்த ஹெட்டரே என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரிச்சு கொடுத்துரும். ஸோ தேவையில்லை. ஓகேவா, அடுத்தது சேம் அதோட கலர் நான் வந்து இன்கேஸ் இந்த சைட்ல இருக்கிற கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு வந்து கீழே அண்டர்லைன், அதாவது கீழே லைன் வரணும், இந்த ஸ்கில்ஸ் கீழே லைன் வரணும் அப்படின்னா நம்ம இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கீழே எல்லாத்துக்குமே கீழே வந்து லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நம்ம அண்டர்லைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த டெக்கரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னொரு கிளாஸ் செப்பரேட்டா பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் நான் கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எந்த கோடுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஹீரோ டாட் ஹீரோன்றத என்ன ரெஃபர் பண்ணதுன்னா இந்த ஹீரோ செக்ஷன். ஸோ ஹீரோன்றத ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணி அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா ஒயிட். ஸோ அப்போ எனக்கு என்டையர் பிளாக்மே என்னோட ஹீரோ செக்ஷன் என்ன இருக்குன்னா ஒயிட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் அதோட பேடிங் அண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் சென்டர்ல இருக்கு. அண்ட் பிளாக் செக்ஷன். ஸோ பிளாக் செக்ஷன்னா என்னது, ஸோ இந்த பிளாக் செக்ஷன். ஸோ இந்த அபவுட் எல்லாமே எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா இந்த பேடிங்ல எனக்கு வந்து உட்காரும். ஸோ 40 பிக்சல் 20 பிக்சல், அதாவது 40 பிக்சல்ங்கிறது வந்து ஹைட்டும் 20 வந்து வித்தும் அப்படின்றத இங்க வந்து 40 பிக்சல் 20 பிக்சல் நான் ஒரே லைன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா, அடுத்து ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ்ன்ற டேக் செக்ஷன் நான் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்க கால் பண்ணிருக்கேன் டாட் ஸ்கில்ஸ் அப்படின்னு. இங்க போய் என்னோட டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கேன், அது சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டர் கொடுத்தனால எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்னோட அபவுட் செக்ஷன் வந்து ப்ராப்பரா எனக்கு சென்டர்ல, அதாவது இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சென்டர்ல அலைன்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ கேப் ஃபிளெக்ஸ். ஓகே, இந்த கேப் ஃபிளெக்ஸ் ராப் நம்ம கம்ப்ளீட்டா செப்பரேட் இதில் பார்ப்போம். பிகாஸ் டைம் நமக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ஸ்கில்ஸும். ஸோ ஸ்கில்ஸ்ங்கிறது சேம் இங்க இருக்க கால் பண்ணியிருக்காது தான் ஸ்கில்ஸ் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் வந்து நம்ம இங்கே கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணது தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது தான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட வெப்சைட் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்றது தான் இந்த சிஎஸ்எஸ் என்டையராகவே. உங்களோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறதுக்குன்னா இந்த சிஎஸ்எஸ் தான் ஃபுல்லாவே. ஓகேவா, ஸோ கலரா இருக்கட்டும், அலைன்மெண்ட் எல்லாமே வந்து இங்க சேம் அதே தான். பேக்ரவுண்ட், பேடிங், ரேடியஸ் நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம், பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்னு. அதே மாதிரி ஷேடோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா, ஸோ அது எல்லாமே தான் இந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புதுசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் வந்து இந்த ஃபிளெக்ஸ் ரேப், இந்த கேப், இந்த ரெண்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு டெஸ்ட், இந்த ஒரு ஓகே அட்டென்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்களா? எல்லாம் அட்டென்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, ஃபைனலா வந்து ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வைப்போமா? ட்ரை பண்றீங்களா? சும்மா அப்படியே ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட அபவுட் மீ செக்ஷன்ல இந்த லைன் வந்து எனக்கு சென்டர்ல இல்லை, அதாவது எனக்கு லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கு. தெரியுதா? நான் அந்த ப்ளூ கலர்ல இந்த லைன் எனக்கு இது ப்ராப்பரா எனக்கு சென்டர்ல வரணும்னா நான் என்ன பண்ணலாம்? இனி ஐடியா இருக்கா? எனக்கு மற்றது எல்லாமே வந்து சென்டர்ல இருக்கு, பட் எனக்கு இந்த லைன் மட்டும் சென்டர்ல இல்ல. ஓகே, சோ டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ அது எப்படி எங்க யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி இது என்ன லைன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டா? அபவுட் மீக்குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து என்ன டேக் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அபவுட் எங்க இருக்குன்னா, ஓகே இங்க இருக்கு. ஸோ இதோட டேக் என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு காமனா எல்லா பேராகிராஃப் டேகும் எனக்கு சென்டர்ல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? இனி ஒன் ஐடியா, நான் சிஎஸ்எஸ்ல என்ன ஆட் பண்ணலாம்? ஓகே, டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஆட் பண்ணலாம். பட் அது எதுக்குள்ள, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கறேன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கேன்? ஒரு ஃபூட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கேட்கறேன். புரியுதா என்ன கேட்கறேன்னு? பாடிக்குள்ளேயா? ஓகே, ஸோ
ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து T யூஸ் பண்ணி அதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். சூப்பர், அதேதான் எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன்னா, என்னோட என்டையர் பேராகிராஃப் டேகுமே எனக்கு வந்து சென்டர்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருந்தேன். அப்போ நம்ம ஜஸ்ட் பீன்ற ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ள டெக்ஸ்ட் லைன் கொடுத்தாலே நமக்கு வந்து எல்லாமே சென்டர்ல வந்துடும் தானே. ஓகேவா? ஸோ எனக்கு சென்டர்ல வந்துச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா பேராகிராஃப் டேகும் எனக்கு எப்படி இருக்கும்னா சென்டர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி நான் நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது இங்க நடத்தினது தான் நான் சேம் இங்க போட்டிருக்கேன். பட் இங்க வந்து 1 to 3 போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து அதுக்குள்ள 1 to 3க்கு பதிலாக HTML CSS சம் ஸ்கில்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு நான் கிளாஸஸ்ல? ஸோ இங்க கேப் எதுக்கு வந்து இங்க கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கு அப்படின்னா, நம்ம யூசிங் வந்து நம்மளோட பேடிங் அண்ட் மார்ஜின் இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த கேப்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இன்னைக்கு நடத்தினது வரைக்கும் இனி டவுட் இருக்கா? கிளியரா இருந்துச்சு எல்லாத்துக்கும்? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இனி ஒன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி நாங்க டீச்சர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? பட் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ், ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு போறீங்களா? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்றீங்களா? ஓகே, ஓகே 13 தான் ஐ திங்க் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிமைனிங்ஸ்லாம் புரியலையோ? ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த கேப் அண்ட் ரேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ பக்காவா, அதாவது இமேஜ் எல்லாம் வீடியோ எல்லாம் ஆட் பண்ணி அந்த இமேஜோட அலைன்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா? அதை ரெடி பண்ற மூலியமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கோ ஏதோ ஒரு ரெஸ்யூமே சென்ட் பண்றதா இருக்கட்டும், நீங்க அதை இந்த லிங்க்கும் நீங்க ஷேர் பண்ணி நீங்க அதை வைக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க பண்ற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு டீச் பண்றோம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி நம்ம CSS யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது, அதாவது HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். அதே மாதிரி அப்கமிங் கிளாஸஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நம்ம உள்ள கொண்டு வருவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீக்கு வந்து டாஸ்க் வந்து நாங்கள் பை டுடே இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள நாங்கள் வந்து உங்களோட அந்த டாஸ்க் பார்ல வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ யாரும் டிலே பண்ணாதீங்க. எப்படியும் உங்களுக்கு டைம் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து 1 வீக் ஆச்சு நாங்கள் டைம் கொடுத்தோம். லாஸ்ட் டாஸ்கே வந்து 1 வீக் சாலிடாக கொடுத்தோம். ஸோ ப்ராப்பராக வந்து அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் எதுவும் அந்த டாஸ்க் பண்ணுறப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். ஓகே கேஸ், ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இருங்க, இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.